அமித்ஷாஜி அவர்கள் உண்மையை சொல்லணும்னா தமிழகத்துல பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விட அதிகமா அமித்ஷாஜி அவங்க வந்திருக்கிறாங்க. அவர் புதுக்கோட்டைக்கு இங்கே வர வேண்டும், ஏதோ நகரத்துக்கு வரணும், சென்னைக்கு வரணும், கோயம்புத்தூருக்கு வரணும் என்று வரல. புதுக்கோட்டைக்கு வரணும், தேசிய தலைவர்கள் இங்கே வர வேண்டும், புதுக்கோட்டை மண்ணிலே உங்களை சந்திக்க வேண்டும் என்று நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய வேண்டுகோளை ஏற்று புதுக்கோட்டைக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள், அவருடைய செயல்பாடுகளை நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறதோ, இந்தியாவில் உள்துறை அமைச்சரை பொறுத்தவரை 100க்கு 100 என்கின்ற அடிப்படையில் மிகச் சிறப்பாக ஒரு உள்துறை அமைச்சராக நமக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஒரு பெரிய வேள்வி எடுத்தாங்க. மார்ச் 2026 இந்தியாவில் நக்சலிசம் என்கின்ற வார்த்தை இருக்கக்கூடாது என்கின்ற வேள்வி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் நக்சலத்தை முடித்தே விட்டார். இன்னும் 2 மாதம் தான் பாக்கி இருக்கு. 100% நக்சல் முத் பாரத்தாக இந்தியாவை மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புதுக்கோட்டை வந்து நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாம் அரசியலை ஆழமாக பார்த்தவர்கள், 30-40 ஆண்டு காலம் களப்பணியில் இருந்தவங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய மக்களுடைய ஒற்றை குரல், ஒரே ஒரு குரல், ஏதாவது பண்ணி இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்க, ஏதாவது செய்து 2026க்கு மேல இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதை மக்கள் எல்லா இடத்திலையும் சொல்றாங்க. முடிவெற்ற இடத்துல முடி திருத்துகின்ற அண்ணன் கடைக்கு போறீங்களா, அவர் சொல்றாரு. டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறீங்களா, அந்த அண்ணன் சொல்றாரு. ஆட்டோ ஏறுறீங்களா, ஆட்டோக்கார அண்ணன் சொல்றாரு. தமிழகத்தில் எல்லா தரப்பட்ட மக்களும் மேலே இருந்து கீழே வரை 2026க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல முழு தமிழகமும் இருக்கிறது. இந்த யாத்திரையினுடைய வெற்றியும் கூட அதை பிரதிபலிக்கிறது. நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 200 தொகுதிகளை தாண்டி அவருடைய யாத்திரையும் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய யாத்திரை நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 90 நாள் மட்டும்தாங்க இருக்கு. நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் தெரியும், மக்களுடைய குரலாக மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்று சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கிறது. 2026 அந்த மாற்றம் நிகழ்ந்தே தீரும். அன்பு சொந்தங்களே, திமுகவை பற்றி எவ்வளவு பேசினாலும் கூட அது புளிச்ச மோர்ல புளிச்ச தண்ணியை ஊத்துற மாதிரி. ஏன்னா அவ்வளவு பேர் திட்டி தீத்துட்டாங்க. ரோட்ல இருந்து திட்டுறாங்க, வீட்டுல இருந்து திட்டுறாங்க. அதற்கு மேல புதுசா நான் என்ன பேச போறேன்? தலைவர்கள் எல்லோருமே பேசிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. வீதியில ஒரு பெண் பாதுகாப்பாக, ஒரு சகோதரியோ தாயாரோ வீதியில எங்கேயுமே நடமாட முடியாது. ஏன்? நம்மை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை தமிழகத்துல மட்டும்தான், இந்தியால எங்கேயுமே இல்லைங்க, தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு. பாதுகாப்பு கொடுப்பவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா, இந்த வல்னரபிள் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்கள் தமிழகத்தில் எந்த விதமான பாதுகாப்பு கடந்த 4.5 ஆண்டுகள் நாம் பார்த்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இன்னைக்கும் தலையாட்டி பொம்மையை போல முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். அவருடைய கழுத்து 2 பக்கம் மட்டும்தான் திரும்பும், லெப்ட் டர்ன், ரைட் டர்ன். இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார், இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார். என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு முதலமைச்சர் 4 ஆண்டு காலத்தை முழுமையாக காலம் கடத்தி இருக்கின்றார் என்றால் அது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். 4 ஆண்டுகளை தாண்டி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க.